நியூட்ரினோ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அந்தர்பல்டி அடித்துள்ளது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம் வைத்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். மத்திய அரசின் இந்த வாதத்திற்கு தமிழக அரசின் சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நியூட்ரினோ திட்டம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி பூவுலகு நண்பர்கள் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி PS நரசிம்ம தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெள்ள தெளிவான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த நியூட்ரினோ திட்டத்தை அனுமதிக்க முடியாது, மேற்கு தொடர்ச்சியின் மலை பாதுகாப்பே முக்கியம் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்ட போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றி தற்போது கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. முதலில் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது, ஆனால் தற்போது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி கிரி இந்த விவகாரத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு 2017 ஆண்டு எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டிலிருந்து எவ்வித மாற்றமும் இல்லை, இந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக உள்ளோம் என்று தெரிவித்தார்கள். இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் 3 பக்கங்களுக்கு மிகாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய அனைத்து தரப்பினருக்கும் உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.